நோன்பு காலத்தில் நாம் ஏன் விடியற்காலையில் சஹர் உணவு சாப்பிட வேண்டும்? நோன்பு நோர்க்கும் முன் விடியற்காலையில் சஹர் உணவு சாப்பிடுவது நல்லது. இஸ்லாமிய வழிகாட்டலில் மிகவும் முக்கியமான ஒரு சுன்னத் ஆகும். சஹர் உணவின் நோக்கங்கள்: சஹர் உணவால் உடல் வலிமை பெறும். நாள் முழுவதும் நோன்பை சிரமமின்றி கடைப்பிடிக்க உடலுக்கு சக்தி கிடைக்கும். இது ஒரு சிறந்த இபாதத் வழிபாடு. சாதாரண உணவு அல்ல, அல்லாவின் கட்டளையை பின்பற்றும் ஒரு நன்மையான செயல். மற்ற மதங்களின் நோன்பிலிருந்து இஸ்லாமிய நோன்பு வேறுபாடு: இஸ்லாம் நோன்பில் சஹர் ஒரு தனிச்சிறப்பு. பரக்கத், ஆசி உள்ள உணவு. குறைந்த அளவு சாப்பிட்டாலும் அதில் ஆன்மீக நன்மைகள் அதிகம். இதற்கான குரான் மற்றும் ஹதீஸ் ஆதாரம்: குரான் ஆதாரம்: விடியற்காலையின் வெள்ளை நூல் இரவின் கருப்பு நூலிலிருந்து தெளிவாகும் வரை நீங்கள் சாப்பிடவும் மற்றும் குடிக்கவும். சூரா அல் பகரா 2-187. இந்த வசனம் பஜ்ர் நேரம் வரைக்கும் சஹர் சாப்பிட அனுமதி அளிக்கிறது. ஹதீஸ் ஆதாரம்: முகம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சஹர் உணவு உண்ணுங்கள், நிச்சயமாக சஹரில் பரக்கத் உள்ளது. ஹதீஸ் சஹீஹ் அல் புகாரி, சஹீஹ் முஸ்லிம். மற்றொரு ஹதீஸ்: எங்களின் நோன்புக்கும் வேதத்தார் நோன்புக்கும் உள்ள வேறுபாடு சஹர் உணவாகும். இதனால் சஹர் உணவு இஸ்லாமிய அடையாளமாகவும் கருதப்படுகிறது. முகம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சஹர் தொடர்பான வழிமுறைகள்: முகம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹரை எப்படி கடைபிடித்தார்கள்? சஹரை தாமதமாகச் சாப்பிடுவார்கள், அதாவது பஜ்ர் நேரத்திற்கு நெருக்கமாக. நாங்கள் நபியுடன் சஹர் சாப்பிட்டோம், பின்னர் தொழுகைக்கு சென்றோம். ஹதீஸ் அறிவிப்பு: சிறிய அளவு உணவு இருந்தாலும் சாப்பிடச் சொன்னார்கள். ஒரு குடம் தண்ணீர் மட்டுமிருந்தாலும் சஹர் செய்யுங்கள். சஹர் செய்யும் சிறந்த முறைகள்: சஹர் என்பது வெறும் உணவு அல்ல, நோன்பை சக்தியாகவும் சுலபமாகவும் கடைப்பிடிக்க உதவும் ஒரு சுன்னத் வழிமுறை. அதனால் சரியான நேரமும் சரியான உணவும் மிகவும் முக்கியம். சஹர் செய்ய வேண்டிய சரியான நேரம்: பஜர் தொழுகைக்கு முன் கடைசி நேரத்தில் சாப்பிடுவது சிறந்தது. ஏன் என்றால், நபி வழி சஹரை தாமதப்படுத்துவது சுன்னத். உடல் நாள் முழுவதும் சக்தியாக இருக்கும், தாகம் குறையும், நோன்பு சிரமமில்லாமல் இருக்கும். பொதுவான வழிகாட்டி: பஜர் நேரத்திற்கு 30 முதல் 45 வரை நிமிடம் முன் சஹர் உணவு சாப்பிடத் தொடங்குங்கள். பஜர் நேரம் வரை சாப்பிடலாம், அதிகப்படுத்த வேண்டாம். சஹர் உணவில் சேர்க்க வேண்டிய முக்கிய உணவுகள் பற்றிய டிப்ஸ்: மெதுவாக ஜீரணமாகும் உணவுகள், லாங் எனர்ஜி ஃபுட்ஸ். இவை நாள் முழுவதும் பசியை கட்டுப்படுத்தும். கோதுமை, சப்பாத்தி, ஓட்ஸ், கேழ்வரகு, சாமை, கம்பு, பழுப்பு அரிசி, பிரவுன் ரைஸ். இவை ஸ்லோ ரிலீஸ் எனர்ஜி தரும் உணவு வகைகள் உள்ளன. புரதம், புரோட்டீன், உடல் சோர்வை தடுக்கும். முட்டை, பால், தயிர். பருப்பு வகைகள்: கடலை, நட்டுகள், ஆமண்ட், பீனட். புரதம் இருந்தால் பசி தாமதமாக வரும். பழங்கள், இயற்கை சக்தி, தண்ணீர். வாழைப்பழம், பொட்டாசியம், தாகம் குறையும். ஆப்பிள், பேரீச்சம் பழம், தர்பூசணி, ஹைட்ரேஷன், உடல் நீர்ச்சத்து சமநிலையை காப்பாற்றும். தண்ணீர் மிக முக்கியம். குறைந்தது 2 முதல் 3 வரை டம்ளர் தண்ணீர் குடிக்கவும், மெதுவாக குடிக்க வேண்டும். ஒரே நேரத்தில் அதிகம் குடிக்க வேண்டாம். நாள் முழுவதும் தாகம் குறையும். தவிர்க்க வேண்டிய உணவுகள்: இவை நோன்பை கடினமாக்கும். அதிக எண்ணெய் உணவு, பரோட்டா, டீப் ஃப்ரைட் ஐட்டம்ஸ். மிக காரமான உணவு. அதிக உப்பு தாகத்தை அதிகரிக்கும். சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், கோலா. அதிக தேநீர், காபி, டிஹைட்ரேஷன். ஒரு சரியான சஹர் உணவு மாதிரி சாம்பிள் மென்யூ: சப்பாத்தி அல்லது கம்பு கூழ், முட்டை அல்லது பருப்பு, வாழைப்பழம், பேரீச்சம் பழம், தயிர் குடல் சுகத்திற்கு. 2 முதல் 3 வரை டம்ளர் தண்ணீர். இது சக்தி பிளஸ் நீர்ச்சத்து பிளஸ் சுன்னத் ஈக்குவல் எளிமை. இவை அனைத்தும் சேர்த்து தான் நமக்கு நன்மை. சஹர் செய்யும் ஆன்மீக நடைமுறை: சஹர் நேரம் மிகவும் நன்மையான நேரம். துஆ செய்யுங்கள், இஸ்திக்பார் சொல்லுங்கள், குறைந்தது சில நிமிடம் திக்ர் செய்யுங்கள். அமைதியாக சாப்பிடுங்கள், அவசரம் வேண்டாம். இந்த நேரம் பரக்கத் நேரம் என்று அறிஞர்கள் கூறுகிறார்கள். சுருக்கமாக நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள்: சஹரை தவறாமல் செய்ய வேண்டும், கடைசி நேரத்தில் செய்ய வேண்டும். எளிய ஆரோக்கியமான உணவு வகைகளை உண்ண வேண்டும். தண்ணீர் அவசியம் குடிக்க வேண்டும். அதிகம் சாப்பிட வேண்டாம்.
இது ஒரு இபாதத், வெறும் காலை உணவு அல்ல.